ஹே ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. என்ன அப்படின்னு சொன்னால், சக்தி டிவியில் சக்தி கிரவுன் அப்படின்ற ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து இப்போது செமிஃபைனல் முடிஞ்சு நான் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இந்த ஃபைனலுக்கு நான் வந்திருக்க முடியாது. பிகாஸ் உங்களோட ஓட்ஸ் வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய கண்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது. கவலையான விஷயம் என்னென்னா, நான் ஒன்றுக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரா, ரிப்ளை உனக்கு ஒரு மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டைம் இல்லை அப்படின்னு கேட்குறது நீங்கள் விளங்குது, என் காதில் கேட்குது. உண்மை என்னன்னு சொன்னால், ரிஹர்சல்ஸ் டைம் போக, அதாவது ஸ்டூடியோவில் நாங்கள் ரிஹர்சல் பண்ணுற டைம் தவிர நான் என்ன பர்சனலாக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்தாச்சு. இப்போது ஒரு சக்ஸஸை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். என்னென்னா, உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல்ல நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு கட்டத்தில் எலிமினேட் ஆயிடுவேன். ஸோ அந்த பிழை வந்து இந்த முறை நடக்கக்கூடாது அப்படின்றது வந்து என் மைண்டில் நல்லா ஆழமாக இருக்குது. ஸோ அதனால் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் ஃபைனல்ஸுக்காக. ஏன்னா ஃபைனல்ஸுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. ஸோ அதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். மெசேஜஸ் எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணலை, பார்க்கலை அப்படின்றத தப்பாக எடுத்துக்க வேணாம். இதுதான் மெயினான ஒரு ரீசனாக இருக்குது. நான் என்ன பர்சனலாக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டாக இருக்கட்டும், பிடிச்ச ஒரு ஸ்டைலில் உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை வந்து ஃபைனலில் நான் இன்னும் பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் டைம் எடுத்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். மெசேஜ் பண்ணியும் நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்றதுக்காக யாரும் எதுவும் நினைக்க வேணாம். அதுக்கான ஒரு ரிப்ளையாக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா தனித்தனியாக ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதை விட இப்படி ஒரு வீடியோவாக செய்து போட்டுட்டா எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க உங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஷேர் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, மேபி அவங்கள எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க அதை பார்த்துட்டு ஓகே சப்போர்ட் பண்ணுவோம், இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நல்லா பாடுறான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல்ஸ் நெருங்கிட்டுருக்கு. உங்களாலையும் வந்து லைவாக நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் ஃபைனலை. அண்ட் மறந்துடாதீங்க, எனக்கு நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. அதாவது எப்படி ஓட் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கும், பட் இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். SC ஒரு குட்டி இடைவெளி 6 அப்படின்னு டைப் பண்ணி 7788க்கு அனுப்பணும். இப்போவே இல்லை, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆகஸ்ட் 24, அதாவது வர்ற சனிக்கிழமை நீங்கள் ஈவினிங் வந்து 7 மணிலேருந்து ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓட்டிங் அப்படியே பண்ணிவிட்டு எந்த பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலில் மீட் பண்ணலாம்.